இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற தலைப்பில் இந்த நாளிலும் கூட லேசான காரியம், என் ஆண்டவருக்கு லேசான காரியம் என்ற தலைப்பில் நாம் இன்று சிந்திக்கப் போகின்ற இறை வார்த்தை, ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ நாங்கள் வாசிக்க இருக்கின்ற 2 குறிப்பேடு 14ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறப்பா. 2 குறிப்பேடு 14ஆம் அதிகாரத்தில் ஆசாவின் ஜெபம். ஆசாவின் ஜெபம் எப்படி? ஆசாவிடம் யூதாவிலிருந்து பரிசையும் ஈட்டியும் தாங்கிய 3 லட்சம் வீரரும், பென்யமீனிலிருந்து கேடையும் வில்லும் தாங்கிய 2,80,000 வீரரும் கொண்ட ஒரு பெரும்படையை ஆசா கொண்டிருந்தார். ஆசா கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நல்லது நேரியதை செய்து வந்தார். ஆண்டவர் பார்வையில் ஆசாவுக்கு தயை கிடைத்தது. ஆசாவுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஓய்வு கொடுத்திருந்தார். ஆனாலும் எத்தியோப்பியன் செராகு 10 லட்சம் வீரரோடும் 300 தேர்களோடும் படையெடுத்து வருகிறான். ஆசா ஒரு ராஜாவாக இருந்தும், லட்சக்கணக்கில் படைபலம் இருந்தும், தன் படைபலத்தை காட்டி பெருமை பாராட்டாமல், தன் சுயபலத்தை காட்டி பெருமை பாராட்டாமல் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, வலியவனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உமையன்றி எவரும் இல்லர் என்று சொல்லி 2 குறிப்பேடு 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். என் கடவுளாம் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும் என்று சொல்லி, ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள், எம்மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று சொல்லி ஒரு ராஜா ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான். ஆமன் வாழ்ந்தவர்களே, ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமாண்டவரே, மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது உமக்கு லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை நீர் கொடுப்பது உமக்கு லேசான காரியம். தொடக்க நூல் 2:6-7 வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 16:4 வாசிக்கிறோம். ஆண்டவரே, மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை கொடுப்பதும் லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். யோவான் நற்செய்தி 11:41-43 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்தார். இறந்த லாசரை உயிர் பெற செய்தவர், அவருக்கு லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம்.
தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். பெரும்பாடுள்ள பெண். லூக்கா நற்செய்தி 8:43-44 வசனங்களிலே வாசிக்கிறோம். பெரும்பாடுள்ள பெண், தீராத நோய்களை உம்முடைய வார்த்தையால் நீர் தீர்த்தீரேப்பா. இடறிய மீனவனை சீடராய் மாற்றியதும் லேசான காரியம். இடறிய மீனவன், இடறி போன மீனவர்கள், சீடராயிருந்தவர்கள் இடறி போனார்கள். அவர்களை மீண்டும் சீடராய் மாற்றியது உமக்கு லேசான காரியம். யோவான் 21 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16 12-13 வாசிக்கிறோம். இடறி போன கோமகனை அரியணை ஏற்றியது உமக்கு லேசான காரியம். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரியணை ஏற்றியது உமக்கு லேசான காரியம். இடறிய மீனவனை சீடராய் மாற்றியதும் லேசான காரியம். இடறிய கோமகனை அரியணை ஏற்றியதும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நோவாவின் காலத்திலே பெருமழை பேரையை காத்ததும் லேசான காரியம். ஆண்டவரே, தொடக்க நூல் 7:1 வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 14:21-22 வாசிக்கிறோம். செங்கடலை நீர் பிளந்து பாதையை வகுத்தீரே, உமக்கது லேசான காரியம். பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெரும் கடல் பிளந்துமே பாதையை வகுப்பதும் லேசான காரியம். லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உமக்கு எல்லாம் லேசான காரியம். உம்மை விசுவசித்து வார்த்தைகளை கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப நடக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இதோ ஆசா அரசன் வெற்றி பெற செய்தீரே. ஆசா அரசன் இடத்திலே ஜெபித்த பொழுது நீர் அவனுக்கு வெற்றியை தந்தீரே. ஆண்டவர் எத்தியோப்பியரை ஆசா யூதா முன்பாக முறியடிக்கவே அவன் தப்பி ஓடிய செய்தீரே. ஆசாவும் அவருடைய மக்களும் வனாந்தரத்தை வரை அவர்கள் துரத்திவிட செய்தீர்களே. அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாடுவோம் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை செய்ய வைத்தீரே. இதோ ஆண்டவரே, இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசுவே உமக்கு புகழ்.